11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சாலை மறியல் போராட்டம். தமிழகம் முழுவதும் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்டம் தோறும் தமிழக அரசை கண்டித்து கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறி எந்த கோரிக்கையையும் நிறைவேற்றவில்லை. கடந்த 1/4/2003க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு, ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கும், உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும், முதுகலை ஆசிரியர்களுக்கும், உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். முதுநிலை ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், கண்காணிப்பாளர்கள், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், களப்பணியாளர்கள், பல்வேறு துறைகளில் உள்ள தொழில்நுட்ப ஊழியர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள் ஆகியோருக்கான ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும். அரசின் பல்வேறு துறைகளில் 30 விழுக்காட்டிற்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஜாக்டோ ஜியோ, அரசு ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.